திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் ஆதிபுரீஸ்வரர் கவச திறப்பு. கார்த்திகை தீபம் முடிஞ்சு அடுத்த 3 நாளைக்கு கவசம் திறப்பாங்க. வருஷத்தில் இந்த 3 நாள் மட்டும்தான் நடக்கக்கூடிய நிகழ்வு இது. அது வரைக்கும் எப்போவுமே கவசத்தோடு தான். இது புற்று வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லட்சோப மக்கள் எங்கெங்கெந்தோலாம் பார்க்குறாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் சொல்லலாம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. நம சிவாய. ஆதிபுரீஸ்வரர் கவச திறப்பு திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில். கார்த்திகை தீபம் முடிஞ்சு அடுத்த 3 நாள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. புற்று வடிவில் இருக்கக்கூடிய இந்த ஈசனுக்கான கவச திறப்பு. இந்த தடவை இன்றைக்கி 3ஆவது நாள். இன்றைக்கி லைன்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்தே ஆரம்பிக்குது. போன வருஷம்லாம் இந்த தெரு மட்டும் இல்லாமல் மெயின் ரோடு போயிட்டு ரைட் சைடில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் எல்லைமன் கோயில் சொல்லுவாங்க, அங்கே வரைக்கும் லைன் டிராஃபிக் டிவிஷனாக இருந்தது. பட் இந்த இயர் கம்ப்ளீட்லி இந்த தெருக்குள்ளே மட்டும்தான் மக்கள் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ கூட இல்லை. கோயில்கிட்ட இருந்து தான் லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாராவது இப்போ பார்க்க வரணும்னு நினச்சா கூட நீங்கள் பார்த்து முடிக்கலாம். இன்றைக்கி நைட்டு 12 மணியோடு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இது அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் தேரடி திருவொற்றியூரில் ஆதிபுரீஸ்வரருடைய கவச திறப்பு. வருஷத்தில் 3 நாள் மட்டுமே நடக்கக்கூடியது. புற்று வடிவில் இருக்கக்கூடிய ஈசனுக்கு கார்த்திகை தீபம் முடிஞ்சு அடுத்த 3 நாள் மட்டுமே கவசம் திறக்கக்கூடிய ஒரு நிகழ்வு.